இந்த நொறுக்கு தீனி திங்கிற கிரேவிங்ஸ் மட்டும் என்னை விட்டு எப்போவுமே போகாது. நான் என்னதான் ஃபுல்லாக சாப்பிட்டாலுமே கொஞ்சமாச்சும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்பப்போ. அதுக்காக ஃபுல் டைம் சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டேன். அப்பப்போ சாப்பிடணும்னு தோணுமா, அதுக்காக இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வாங்கின அரிசி மாவு கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சா, அது போகும்போது வரும்போதெல்லாம் என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு. அதை வச்சு இன்னைக்கு ரிப்பன் முறுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரிப்பன் முறுக்கு வந்து ஒரு கப் டீயோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா தாறுமாறாக இருக்கும். அதை சொல்ல வார்த்தையே இல்லை. இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு அப்படின்னா அரை கப் கடலை மாவு வேணும். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாவை வந்து இந்த முறுக்கு புளியத்தில் வந்து இந்த ரிப்பன் முறுக்கு மாதிரி பட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த இதை சேர்த்து நல்லா புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா ரிப்பன் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். சும்மா மொறு மொறுன்னு டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதையே 2 வாரத்துக்கு வச்சு ஓட்டிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நொறுக்கு தீனி அப்படின்னா அதிகமாக நான் தான் சாப்பிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் இதில் கண்டுக்கவே மாட்டார்.